புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தாருல் எஹ்சான் இஸ்லாமியா அறக்கட்டளையான எய்ட் மூலம் உதவி வழங்குமாறு சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஸ் ஷா மாநில இஸ்லாமிய மத கவுன்சிலான மாய்ஸுக்கு உத்தரவிட்டுள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி வழங்க அறக்கட்டளைக்கு உதவ சிலாங்கூர் இஸ்லாமிய சமூக நிதியை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சியாளர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக அந்த பகுதிக்கு அருகில் உள்ள மசூதிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக நிவாரண மையங்களாக பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மசூதிகளில் கட்டாய கூட்டுத் தொழுகைகள் வழக்கம் போல நடத்தப்பட வேண்டும் என்றும், மசூதிகள் இந்த மையங்களாக பயன்படுத்தப்படும் வரை ஒத்திவைக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுல்தான் ஷராஃபுடீன் ஸ்லாங்கூர் ஜகாத் வாரியத்திற்கு பொருத்தமான உதவியை வழங்குவதற்காக சொத்துகள் அழிக்கப்பட்ட அல்லது சேதமடைந்தவர்களின் கணக்கெடுப்பை நடத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். பினாங்கின் ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 22வது மாடியில் இருந்து விழுந்து 27 வயது இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணையில் எந்தவிதமான வன்முறை சம்பவங்களும் நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை என்று தீமோர் லாவுட் காவல்துறை துணைத் தலைவர் லீ ஸ்வி ஷேக் தெரிவித்தார். அந்த நபர் கேட் லெபு மெக்காலாமில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்ட நிலையில் உடல் பினாங்கு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாக லீ கூறினார். சம்பவத்தின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பொதுமக்களுக்கு பரப்ப வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸில் பெட்ரோனாஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு நிகழ்ந்த சில நாட்களுக்கு பிறகு தமன் புக்கிட் செண்டாயானில் நிலத்தடியில் உள்ள எரிவாயு குழாய் இருப்பதாக அதிகாரிகள் நம்பும் இடத்திற்கு அருகில் உள்ள அதிக ஆபத்துள்ள பகுதியில் பொறுப்பற்ற நபர்கள் சிலர் குப்பைகளுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. கழிவுகள் எரிக்கப்பட்ட சம்பவம் வியாழக்கிழமை நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ சுமார் 200 சதுர அடி பரப்பளவை உள்ளடக்கியது என்றும், இது ஒரு சிறிய அறை அல்லது கார் பார்க்கிங் இடத்தின் அளவு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து குறித்து காலை 8:30 மணிக்கு துறைக்கு தகவல் கிடைத்ததாக சிரம்பான் 2 தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் மூத்த தீயணைப்பு அதிகாரி முகமது நிசாம் யோம் கூறினார். இதனை அடுத்து காலை 10:14 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எரியும் பகுதிக்கு அருகில் எரிவாயு குழாய் பாதையை குறிக்கும் எச்சரிக்கை பலகை இருந்தும் இச்செயலை செய்திருப்பது கவலைக்குரியது என்று அவர் கூறினார். கோத்தகினபாலு மெனோம்போக் துணை மாவட்டத்தில் இரைக்காக பதுங்கியிருந்த முதலை பிடிபட்டுள்ளது. இன்று அதிகாலை ஆற்றில் இறங்க தயாராக இருந்த ஒரு மீனவர் தனது படகு அருகே சம்பந்தப்பட்ட முதலை இருப்பதை கண்டதாக சிவில் பாதுகாப்பு படையான ஏபிஎம் தெரிவித்தது. அந்த நபர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை அடுத்து அதிகாலை 2 மணி அளவில் ஒரு குழு அனுப்பப்பட்டது. கம்போங் தெப்பி லாவுட் பகுதியை அடைந்ததும் 3 பேர் கொண்ட குழு அதிகாலை 5:50 மணிக்குள் முதலையை பிடித்து கட்டி பாதுகாப்பாக வைத்தது. கிட்டத்தட்ட 4 மீட்டர் நீளம் கொண்ட 230 கிலோ எடையுள்ள அந்த முதலை மேல் நடவடிக்கைக்காக வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் ஜெலூபுவில் உள்ள ஜலான் புக்கிட் தங்கா சிரம்பான் பகுதியில் லாரி ஓட்டுநர் ஒருவர் சிறுத்தை புலி தாக்கியதில் காயமடைந்தார். மாலை 6:14 மணிக்கு இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் வீடியோ உட்பட கிடைத்ததை நெகிரி சம்பிலான் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹெலித்தான் இயக்குனர் ஃபைசால் இஷாம் விக்ரி உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவரின் தலையில் ஒரு சிறுத்தை புலி தாக்கப்பட்ட காயம் இருந்தது. அது அருகிலுள்ள காட்டிலிருந்து வெளிவந்து மீண்டும் காட்டுக்குள் தப்பிச் சென்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் சிகிச்சைக்காக துவாங்கு ஜஃபார் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டார் என்று இஷாம் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சாலை பயணிகள் வனவிலங்கு வழித்தடங்கள் வழியாக பயணிக்கும் போது விழிப்புடன் இருக்கவும், காட்டு விலங்குகளை சந்தித்தால் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் 16 வினாடி வீடியோ கிளிப்பில் தாக்குதலுக்கு பிறகு கருஞ்சிறுத்தை மீண்டும் காட்டுக்குள் ஓடுவதை காட்டுகிறது. இது பிற்பகல் 3:31 மணிக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் வெளிநாட்டு வாகனங்கள் மீது ஓப்ஸ்
துங்காக் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து வெளிநாட்டு ஓட்டுநர்கள், குறிப்பாக தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் மொத்தம் 25 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான கூட்டு அபராதங்களை செலுத்தியுள்ளனர். பெரும்பாலான அபராதங்கள் பெர்லிஸில் செலுத்தப்பட்டதாகவும், அதைத் தொடர்ந்து கெடா, கிளந்தார் மற்றும் பேராக்கில் செலுத்தப்பட்டதாகவும் சாலை போக்குவரத்து துறையான JPJ-வின் அமலாக்க மூத்த இயக்குனர் முகமது கிஃப்லி மா ஹசான் தெரிவித்தார். தாய்லாந்தில் இருந்து மலேசியாவிற்கு, குறிப்பாக கிள்ளான் பள்ளத்தாக்கிற்கு தொழிலாளர்களை ஏற்றிச் செல்லும் வேன் ஓட்டுநர்கள் மீது அதிக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள சம்மன்களில் 65,000 ரிங்கிட் செலுத்திய தாய்லாந்து நாட்டு வேன் ஓட்டுநரால் செலுத்தப்பட்ட அதிகபட்ச அபராதம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அபராதம் செலுத்தப்பட்டதும் வேன் விடுவிக்கப்பட்டதாக முகமது கிஃப்லி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.